பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்திற்கு ஒதுக்கிய நிதியில் 22,000 கோடி ரூபாய் செலவிடப்படாதது ஏன் என்று திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் முழுமையாக நிறைவடையவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மக்களவையில் கேள்வி எழுப்பிய திருமாவளவன் 3 கோடி வீடுகளை புதிதாக கட்டப்போவதாக பெருமை பொங்கு கூறியிருக்கிறார் குடியரசுத் தலைவர். கடந்த கூட்டத்தொடரின் போது குடியரசுத் தலைவர் அறிவித்த பல அறிவிப்புகளை இந்த கூட்டத்திலும் அறிவித்திருக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். அதிலே ஒன்றுதான் இந்த வீடு கட்டும் திட்டம். பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் கடந்த முறை 54,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதில் 32,400 கோடி ரூபாய் மட்டுமே செலவழித்திருக்கிறது அரசு. சரிபாதியாக செலவை குறைத்து 22,100 கோடி ரூபாய் செலவிடவில்லை. இதனால் பிரதமரின் இந்த வீடு கட்டும் திட்டம் முழுமையாக நிறைவடையவில்லை என்று திருமாவளவன் குற்றம் சாட்டினார். ஆங்காங்கே தொடங்கிய பணிகள் அப்படியே கிடக்கின்றன என்று கூறியவர் ஒதுக்கிய நிதியும் விரயமாகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு வீடும் கிடைக்கவில்லை, இலக்கும் எட்டப்படவில்லை என்பது எவ்வளவு வேதனைக்குரியது என்று எண்ணி பார்க்க வேண்டும் என்றும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார்.